வீட்லேயே ஹெர்பல் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணோன்னா அதோட ரெசிபி என்ன மேம்? ரொம்ப சிம்பிள். ஸோ ஹேர் ஆயில் ரெடி பண்ணணும்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லிக்காய் இருக்கும், கரிசலாங்கண்ணி, மருதாணி, இது எல்லாமே நம்ம போட்டு செய்வோம். ஸோ இது கூட வேறு என்ன ஹெர்ப்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஒரு பெஸ்ட் ஹேர் ஆயில் சிம்பிளாக வீட்டிலே நம்ம செய்யலாம். இதை எத்தனை நாள் நம்ம யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1 month ரெகுலராக இந்த ஆயிலை யூஸ் பண்ணணும். இதில் என்னென்ன ஹெர்ப்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே சொன்ன மாதிரி நெல்லிக்காய். ஸோ இந்த நெல்லிக்காய் வந்து இந்த மர நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நாட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. நல்ல துவர்ப்பாக இருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இது நமக்கு கிடைச்சா நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஒரு 200 grams நம்ம எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆலோவேரா, கற்றாழை. ஸோ கற்றாழை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னா மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாமே எடுத்துடணும். ஸோ அதெல்லாமே எடுத்துட்டு பீல் பண்ணி எடுத்துட்டு உள்ள அந்த பல்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கற்றாழை சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஜெல் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதுவும் ஒரு 200 grams கிட்ட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து முக்கியமானது அப்படின்னா மருதாணி, கரிசலாங்கண்ணி, இது ரெண்டுமே நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி 100 grams எடுத்துக்கணும். ஸோ மற்றது எல்லாமே 200 grams எடுத்துருக்கோம், இது 100 grams. இதுக்கு முன்னாடி நாள் நைட்டே நம்ம சில மூலிகைகளை வந்து நம்ம ஊற வச்சிடணும்.